இந்த உலகத்துல தூங்க பிடிக்காத அல்லது தூங்க விருப்பம் இல்லாத ஆள் இருக்க முடியுமா? கண்டிப்பா இல்ல. இரவு நல்லா தூங்குறீங்க, உங்களுக்கு சடனா குறிப்பிட்ட டைம்ல முழிப்பு வருது, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன் முழிப்பு வந்துருச்சுன்னு திரும்பி தூங்க போயிருவீங்க, கரெக்டா? திரும்பி அதே நாள் அதுக்கு அடுத்த நாள் இதே மாதிரி இப்படி ரெகுலரா உங்களுக்கு தூக்கம் வராம இருக்குது, அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்படி கொஞ்ச நாளா உங்களுக்கு தூக்கம் வராமே இருக்கு, 2 நாள் மட்டும் ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிப்பீங்க. அப்புறம் இது அப்படிதான்னு கண்டுக்காம விட்டுருவீங்க. இதே மாதிரி முழிப்பு வர்றதுக்கு காரணம் பிரபஞ்சம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வந்திருக்குன்னு அர்த்தம். என்னது, பிரபஞ்சம் என்கிட்ட பேச ட்ரை பண்ணதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பா பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுது. இந்த பூமியில உயிருள்ள பொருள் மற்றும் உயிரற்ற பொருள் எல்லாத்தோடையுமே யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகிருக்குங்க. அதுக்கிட்ட நீங்க பேசியிருந்தாலோ அல்லது அதுக்கிட்ட நீங்க கேட்டிருந்தாலோ கண்டிப்பா ரிப்ளை பண்ணும். நான் தூங்குற நேரத்துல தான் பிரபஞ்சம் உசுப்பணுமா அப்படின்னு பல பேர் நினைப்பீங்க. எல்லாரும் தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெய் அலைகள் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது பிரபஞ்சத்துக்கு ஈஸியாகவும் புரியும். பிரபஞ்சம் எங்கே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமைதியான இடத்துல தாங்க பிரபஞ்சம் இருக்கும். பகல் நேரத்தில் அமைதியாக இருக்காது. பகலில் ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்குது. அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வண்டியில் போகிறீங்க, வண்டியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரோட்டில் எந்த வித டிராஃபிக்கும் இல்லாமல் போகிறீங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போவீங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறப்பே பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்கும் மைண்டு. அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யார் மேலேயும் டென்ஷனாக இருக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப சிக்னல்ஸ் போடுறாங்க, நிறைய இடத்துல சிக்னல்ஸ் போடுறாங்க அப்படின்றப்ப நீங்கள் நின்று வர்றப்ப உங்களுக்கு ஆஃபீஸில் போகணுன்னே டென்ஷன் தான் இருக்கும். அங்கே ஒர்க் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி தாங்க பிரபஞ்சத்திட்ட நீங்கள் அமைதியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பிரபஞ்சத்தோட ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆகலாம். எல்லாரும் நைட் நேரத்தில் தூங்குவாங்க. அப்போ ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் முழிச்சிருப்பாங்க. அவங்களையும் சில பேர் தான் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்பாங்க. அப்போ பிரபஞ்சத்துக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். அதுக்கான பாதையும் காட்டும், நீங்கள் கேட்டதையும் அடைய வைக்கும். நிறைய பேர் ப்ரேயர் பண்ணும்போது மிஸ் ஆகிற சான்ஸ் நிறையவே இருக்குது. இதுவே நைட் நேரம்னா எந்த வித டிராஃபிக்கும் இல்லாமல் ரோடு மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிரபஞ்சத்தோட ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் அவங்கக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கும். நிறைய மெசேஜை சயின்ஸ் மூலமாக அனுப்பும். இதை ஈஸியாக நீங்கள் நோட் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது, கன்ஃபியூஷனாக முடிவெடுக்கும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எடுக்கிற முடிவு சரியா இல்லை தப்பான்னு நினைக்கிறீங்களா, உங்கள் உள்ளுணர்வே அது சொல்லும். அதை ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியும். உங்களுக்கு வேண்டியதை கேட்கணுமா, சயின்ஸ் மூலமாக பிரபஞ்சம் உங்ககிட்ட வரும். அந்த சயின்ஸ் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கலர்ஸ், நம்பர்ஸ், அனிமல்ஸ், நிறைய சொல்லலாம். அனிமல்ஸ் அண்ட் ஸ்பிரிட் அனிமல்ஸ், அதாவது ஒரு பொண்ணு டெலிவரிக்காக இருக்கா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம். பெயின் வர்றதுக்கு முன்னாடி முருகனை கும்பிட்டுட்டே இருக்கா. முருகா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான டிராஃபிக்கான ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு மயில் வந்துச்சு. அந்த மயில் கரெக்டாக அந்த பொண்ணு கண்ணில் பட்டோன்னே அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். முருகனே நம்மளை தேடி வந்திருக்காரு, நம்மளுக்கு முருகன் கூட இருக்காரு, இனிமேல் நம்மளுக்கு எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தைரியமாக போயிட்டு ஒரு பெண் குழந்தை பெற்றடிச்சான். அதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி. இது எல்லாமே முருகனோட அருள்னு அந்த பொண்ணோட முழு நம்பிக்கை. நம்ம கனவுல நிறைய அனிமல்ஸ் வரும். இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு தான் அர்த்தம். இப்போ லைன் வந்துச்சுன்னா தைரியமும் தலைமை பொறுப்பும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதே பறந்து வந்துச்சுன்னா நம்ம பாதுகாப்போடு இருக்கணும்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸில் 111, 222, 333, 444, 555 இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பரும், 1111, 2222 இந்த மாதிரி 4 டிஜிட் நம்பர்ஸும் நிறையா வரும். இந்த நம்பர்ஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஏதோ சொல்ல போகுதுன்னு அர்த்தம். இதே நம்பர்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு அர்த்தம். அதாவது 111 உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் நடக்க போகுது அப்படின்றத அர்த்தம். சப்போஸ் நீங்கள் 777 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கூடயே இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஒரு 555 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு ரெடி ஆகுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ டைம்லேயே 1111 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன், அதாவது நெகட்டிவாக வைப்ரேஷன் ஆகிறது. அதாவது நீங்கள் யார்கிட்டயாச்சும் பேசுகிறப்ப இவங்கக்கிட்ட பேசாதீங்கன்னு உங்களோட உள்ளுணர்வே சொல்லும். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசினா நீங்கள் ப்ராப்ளம் ஆகும்னா அந்த மாதிரி உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பேசாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ், அதாவது பிரபஞ்சம் அதிகமாக கனெக்டிவிட்டி ஆகிறது ட்ரீம்ஸ் தாங்க. அதாவது கனவுல தான் உங்களுக்கு
பிரபஞ்சம் சொல்ல வரும். உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த சக்ஸஸாக அடுத்த ஃபெயிலியராக எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல வரும். அதுக்கு நீங்கள் அந்த கனவுகளை ஞாபகம் வச்சு மறுநாள் அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ரிப்பீட்டேஷன், அதாவது ஒரே விஷயத்த பார்க்குறீங்க, ஒரே விஷயத்த கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம். நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கீங்க, அப்பன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சாங் வருது, கசு மேலே கசு வந்து கொட்டுகிற நேரம் இது. இந்த சாங்கை கேட்டால் உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகாது, உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் தான் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி சாங்ஸ் இந்த மாதிரி மூலமாக உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது உணர்த்தும். இந்த மாதிரி உணர்த்துச்சுன்னா நீங்கள் வந்து பணத்துக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்லை, உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால் எப்பவுமே பிரபஞ்சம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். பிரபஞ்சத்திட்ட கேட்குற நேரம் தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். ஏன்னா நைட் நேரம் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தம், இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது. இந்த உலகத்தில் அதிகப்படியாக சக்ஸஸ் ஆனவங்க வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதாவது 4 மணிக்கு எழுந்திரிச்சவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிராக்கள் நடக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாமே கேட்பாங்க. அந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஆக்டிவாக இருக்கிறனால அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. ஏன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேதுன்னா நம்ம பல ஸ்ட்ரெஸ்ஸை வந்து புலம்பிக்கிட்டே இருக்கோம், எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறனால தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம். அதனால நம்ம அதிகப்படியான இமேஜின் பண்ணி பார்க்கணும். அதாவது இமேஜின்னா நம்மளோட லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருப்போம், எந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாத்தையும் கேளுங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.